நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா பால் கொழுக்கட்டை. இந்த ரெசிபியை நம்ம ஃபாலோ பண்ணுறது எங்கே இருந்துன்னா கோவை ஃபுட் ஸ்கொயர். அவங்க சொன்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. 1 கப் வெல்லம், 3/4 கப் பச்சரிசி மாவு, வறுத்தரைச்ச முந்திரி அப்புறம் பாதாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கோதுமை மாவு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உருண்டை புடையும் போது அதை உடையாமல் இருக்கிறதுக்காக எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, அப்புறம் வெல்லம், அப்புறம் கொஞ்சம் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவை தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா பால் வந்து ரொம்ப லைட்டாக திக்காகிறதுக்காக நடுவில் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நான் முன்னாடியே உங்களுக்கு காட்டிட்டோம். இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா தண்ணி சூடு பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெல்லம் போட சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் அந்த வெல்லத்தோட அந்த இனிப்பு வந்து மாவில் படியும், அப்போ மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இப்போது அதை கரைச்சிட்டு நாங்கள் சுடு தண்ணியில் அந்த வெல்லத்தை போட்டுடமே வந்து லைட்டாக கொஞ்சம் மண் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் அந்த தண்ணியை மறுபடியும் வடிகட்டி இதில் வச்சுருக்கோம். இப்போ மாவை போட்டு அவங்க சொன்ன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மாவு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வந்து இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிக்கலாம். ஆச்சு நண்பர்களே. இப்போ இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ இதை நம்ம வேணுங்கிற ஷேப்பில் உருண்டை பிடிச்சிக்கலாம். அவங்க நல்லா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக பிடிக்கலாம். நீட்டமாக பிடிக்கலாம், ஆனால் குட்டியாகவே பிடிக்கலாம். ஏன்னா பால் கொழுக்கட்டைனாவே அந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ நம்ம நல்லா குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இதை வந்து பாலில் போட்டுடலாம். நாங்கள் பால் ஆல்ரெடி காய்ச்சி சூடு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதை எடுத்து பாலில் போட்டுடலாம். அவங்க பால் காய்ச்சும் போது அந்த ஆடை கோக்காமல் பார்த்துக்க சொன்னாங்க. நாங்கள் சைட் பை சைடு பாகும் காய்ச்சி வச்சாச்சு. ஸோ இப்போ இதை போட்டு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா வேகணும்னு சொல்லியிருந்தாங்க. 5 to 6 மினிட்ஸ் ஆச்சு. நாங்களும் ஒரு கொழுக்கட்டை எடுத்து வெந்துருச்சான்னு பார்த்தோம். வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ பால் வந்து தண்ணியாக இருக்குது. ஏன்னா 1/2 லிட்டர் பாலில் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிட்டோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த தண்ணியாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவை நல்லா தண்ணியில் கலந்து அது இதில் ஊற்ற சொல்லியிருந்தாங்க. ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சதை நம்ம உள்ளே போட்டுடலாம். இதை வந்து நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாகை இதில் ஊற்ற சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா பிரித்து போயிடும்னு. அது கம்பி பதம்லாம் எதுவும் இல்லை காய்ச்சினதில்ல. ஜஸ்ட் அதை ஸ்டெயின் ரிமூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் பாகு காய்ச்சினது. அதை நாங்கள் வீடியோவில் போடலை. ஸோ இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அதை ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் அது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. கொழுக்கட்டை ரெடி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துருவோம். வெல்லம்லாம் போட்டிருக்கீங்க, பாயாசம் மாதிரி இருக்குது. கொழுக்கட்டை நல்லா வெந்துருக்கு. ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நிறையவே போட்டிருக்கீங்க. அது கஞ்சத்தனெல்லாம் பண்ணல. ஸோ ஓவராலாக நல்லா இருக்குது. ட்ரை பண்ணுங்க எல்லாரும். தேங்க்யூ. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் வெள்ளை பாகு அதிகமாகிடுச்சு. மற்றபடி அந்த பால் கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. மற்ற எல்லாமே சூப்பர். அந்த வெள்ளைப்பாகு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். மேபி நெக்ஸ்ட் யாராவது பண்ணுறவங்க வெள்ளைப்பாகை காய்ச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரை அந்த வெள்ளைப்பாகு கூட குறைய சேர்த்திக்கோங்க. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த பால் கொழுக்கட்டையை செஞ்சு
சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.